குரல் முதன்மை செய்திகள். மனித உரிமை கழகம் ஃபவுண்டேஷன் சார்பாக ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா. தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் காவல் நிலையம் பின்புறம் உள்ள இடத்தில் மனித உரிமை கழகம் சார்பாக ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா மனித உரிமை கழக ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட தலைவர் காளிமுத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவ படத்திற்கு வல்லம் காவல் நிலைய காவலர்கள் மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள், சமூக ஆர்வலர்கள் ஒன்றாக சேர்ந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்பு வல்லம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ், உதவி ஆய்வாளர் ஸ்ரீதரன், மகளிர் உதவி ஆய்வாளர் கலாத்தி ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். பின்பு மனித உரிமை கழகம் சார்பாக தஞ்சை மாவட்ட செயலாளர் ஆரோக்கியதாஸ், மேற்கு மாவட்ட தலைவர் ஸ்டீபன் ராஜ், உறுப்பினர்கள் எஸ் நாகராஜன், பி நாகராஜன், எம் மோகன் மற்றும் காவலர்கள் 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை அப்பகுதியில் நட்டு வைத்தனர். இந்த நிகழ்வு சம்பந்தமாக மனித உரிமை கழக ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் காளிமுத்து கூறுகையில், நாங்கள் தொடர்ச்சியாக 20 ஆண்டு காலமாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள வல்லம், திருவையாறு, திருபுவனம், மாதாக்கோட்டை, திருக்கருக்காவூர், மருவூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம் மற்றும் பல பகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வைத்துள்ளோம். அது இன்றளவும் மரங்களாகவே உள்ளன. பசுமை புரட்சி நாயகன் மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவு திட்டமான பசுமை புரட்சி திட்டத்தை தஞ்சை மாவட்டத்தில் அமைத்து தீர வேண்டும் என்பதே எங்களது ஒரே குறிக்கோள். ஆகையால் தஞ்சை மாவட்டம் முழுவதும் பசுமை நிறைந்த மாவட்டமாக நாங்கள் வளர்த்தெடுப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்கிறோம் என்று கூறினார். ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்.